கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து ஒரு காரியம் சொல்லுகிறார். இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்று. அது மாத்திரமல்ல, இது சத்தியமும் உண்மையுமானது என்று சொல்லி வெளிப்படுத்தின புத்தகம் 21வது அதிகாரம் 5வது வசனம். இதோ நான் சகலத்தையும் உன்னுடைய வாழ்க்கையிலே புதிதாக்கப் போகிறேன். இது சத்தியமானது, இது உண்மையானது. உன்னுடைய எல்லா கண்ணீர்களையும் என் தேவன் துடைக்கப் போகிறார். இனி உன்னுடைய வாழ்க்கையிலே மரணத்துக்கு ஏதுவான வேதனைகள் இருக்காது. மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கிடையாது என்று என் தேவனாகிய கர்த்தர் உங்களை பார்த்துதான் சொல்லுகிறார். வேதனையோடும் கண்ணீரோடும் அழுகையோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிற உன்னை பார்த்து நாளைக்கு என்ன நடக்கும் என்று சொல்லி நாளைய தினத்தை குறித்து கண்கொலங்கி கொண்டிருக்கிற உன்னை பார்த்து என் இயேசு சொல்லுகிறார், நான் எல்லாவற்றையும் இப்பொழுது புதிதாக்கப் போகிறேன் என்று சொல்லி. இப்பொழுது, நாளைக்கு என் தேவன் சொல்லவில்லை. இனி நீங்கள் நாளை என்று சொல்லி நாளை கடத்தாதிருங்கள். நாளைக்கு என்ன நடக்கும் என்று சொல்லி யாருக்கும் தெரியாது இருக்கிறபடினாலே இப்பொழுது பிரசன்டில், இந்த நேரத்தில் கர்த்தர் உனக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் இதுதான். நான் சகலத்தையும் உன்னுடைய வாழ்க்கையிலே புதிதாக்கப் போகிறேன் என்று சொல்லி. உன்னுடைய கணவன் அல்லது உன்னுடைய மனைவி, உன்னுடைய பிள்ளைகள், உன்னுடைய வீட்டார்கள் உனக்கு விரோதமாய் எதிர்த்து நிற்கலாம். அது உனக்கு மிகப்பெரிய உபத்திரவமாக காணப்படலாம். அதை தேவன் புதிதாக்கப் போகிறார். யாரெல்லாம் உனக்கு விரோதமாக எதிர்த்து நின்றார்களோ அவர்கள் அனைவரும் உன் பட்சத்தில் வரப்போகிறார்கள். எவைகளை எல்லாம் நீ இழந்து போனாயோ தேவன் அவைகளை எல்லாம் புதிதாக்கி இரட்டத்தனையாக உன்னுடைய வாழ்க்கையிலே கொடுக்க போகிறார். நீ பயப்படாதே. நீ விசுவாசத்தோடு காணப்படும் பொழுது, உன்னுடைய வாழ்க்கையிலே இந்த வார்த்தையின் மேல் விசுவாசத்தை வைக்கும் பொழுது, இப்பொழுது நீ அந்த அதிசயத்தை, அந்த அற்புதத்தை, இப்பொழுது இந்த புதிதான வாழ்வை உன் வாழ்க்கையில் காணப்போகிறாய். விசுவாசத்தோடு இரு. கர்த்தர் மரணத்தை ஜெயம் எடுத்தது போல உன் வாழ்க்கையிலே ஜெயத்தை தரப்போகிறார். God bless you.